வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏழ்மை இருக்கு அப்படின்னா நீ ஏழ்மைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தரித்திரரானார் என்று நாம் பிரசங்கிக்கிறோம். நான் ஒரு நாளும் தரித்திர வாழ்க்கையை வாழ மாட்டேன் நம்பணும். ஒரு பெண் அவளுடைய இடுப்பில் இருந்து ஒரு பிள்ளை பிறக்கிறதோ அப்படியே தேவனுடைய இடுப்பில் இருந்து பிறந்திருக்கிறோம். நீ இல்லாத அப்பாக்காக ரொம்ப வருத்தப்பட்டு கதி கலங்காத. உன் கூடவே இருக்கிற ஒரு அப்பாவை பாரு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளை எப்படி பேசிக்கிட்டு இருக்கு, தூள் பேசுறேன், சாம்பல் பேசுறேன், அடியன் பேசுறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மாத்திட்டாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? பரத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவே, நான் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்டாலே அவர் நான் கூப்பிடுற சத்தத்தை கேட்டுக்கு எனக்கு ஆன்சர் பண்றாரு. மாம்ச அப்பா ஒன்றும் வைக்காம போயிருக்கலாம், ஆனா அந்த பரலோக அப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பெரிய வாரிசா அவங்கள மாத்திட்டு போயிருக்காரு. நான் இப்ப கடவுளுடைய வாரிசா எப்படி மாறினேன்? காரணம் இயேசு. யோவான் 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சொல்லுங்க, தேவனாலே பிறந்தவர்கள். இங்கே யாரை பற்றி பேசுகிறது என்றால் உங்களை குறித்து, என்னை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நாம் தேவனாலே, சொல்லுங்க, நாம் தேவனாலே பிறந்திருக்கிறேன். கடந்த பல மாதங்களாக தியேத்ரா சபையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தியேத்ரா சபையானது இந்த காலகட்டத்திற்குரிய ஒரு சபை. ஏன் என்றால் இந்த கட்டத்துக்குரிய சபை என்று தியேத்ராவை சொல்லுகிறோம் என்றால், தியேத்ரா தான் பாருங்கள், எதை நம்பக்கூடாதோ அதெல்லாம் நம்பி விசுவாசத்தை விட்டு வழி விலகி என்ன செய்து விட்டது? போய்விட்டது. ஆகையினால ஒரு சபையா நாம் எதை நம்ப வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ அதை கண்டிப்பாக நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தியேத்ரா சபை செய்த தவறுகளை நாம் என்ன செய்யக்கூடாது என்பதற்காகவே தேவன் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய வேதத்தில் சத்தியங்கள் இருக்குது. அதில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், பொருளாதார செழிப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உலகம் பொருளாதார செழிப்பை ரொம்ப பெருசாக நம்புறதில்லை. தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நம்புவீங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நம்ப ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப என்ன செய்யும்? வெளிப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏழ்மை இருக்குது அப்படின்னா நீ ஏழ்மைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தரித்திரரானார் என்று நாம் பிரசங்கிக்கிறோம். நாம் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்காகவே சிலுவையிலே தரித்திரர் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்க, நாம் பொருளாதார குறைவை வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. நான் ஏழையா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி இயேசு சிலுவையிலே தரித்திரரானார். இயேசுவனுடைய சிலுவை பாடுகளினாலே இன்றைக்கு நான் தரித்திரத்திலிருந்து எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? ஆசீர்வாதமான ஒரு ஐஸ்வர்ய வாழ்க்கைக்கு போய் கொண்டிருக்கிறேன். இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார்கள். இயேசுவை வாயை திறந்து சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே பரலோக தேவன் என்னை என்ன செய்தார்? பிரதானமான நோக்கம் ஏழ்மைத்தனம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. வாழ்க்கையில் ஏழ்மை அப்படின்ற வார்த்தையை நீ உச்சரிக்கவே தேவனுடைய திட்டம் அது கிடையாது. அப்போது வேதம் சொல்லுகிறபடியே நாம்
பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா காரியங்களும் சிறந்து விளங்க தேவன் விரும்புகிறார். அது சில சத்திய புரிதல் அடிப்படையில் தான் பொருளாதாரம் என்கிட்ட வரும். திருப்பி சொல்கிறேன், பொருளாதாரம் என்கிட்ட வருதுன்னா உலகம் சொல்கிறது நல்லா உற்சாகமாக வேலை செய்கிறவன்கிட்ட கர்த்தர் பிரியமாக இருக்க, உற்சாகமாக வேலை செய்கிறவன் கை செல்வத்தை கொண்டு வரும், உண்மை. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ அம்பானி, டாட்டா இவங்கெல்லாம் தொழில் பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கும் ஒரு நீதிமானுடைய சம்பாத்தியத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் பணக்காரனாக பொருளாதார செழிப்புடையவனாக மாறுவதற்கும் அம்பானியும் அதானியும் பணக்காரனாக மாறுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் ஏன் பணக்காரனாக மாறணும், செழிப்புள்ளவனாக மாறணும்னு எனக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். என்ன? நான் பணக்காரனாக மாறுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. நான் சும்மா பணக்காரனாக மாறுறதுக்கா? அஞ்ஞானியை பார்த்து அவன் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பொறாமப்படுறது இல்லை தேவ பிள்ளையே. ஆனால் அவன் பணத்தை வச்சு மனுஷனை மட்டும்தான் பிரியப்படுத்த முடியும். ஆனால் ஓன்ட்ட இருக்க பணத்தை வச்சு நீ யாரை பிரியப்படுத்த முடியும்? There is a lot of difference. பெரிய வித்தியாசம் இருக்குது தேவ பிள்ளையே. அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லா கவனி, நல்லா காது கொடுத்து நல்லா கேளு. நீ தர்தர வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். அதைத்தான் நான் உன்ட்ட திருப்பி திருப்பி சொல்கிறேன். நமக்கு என்னது வாட்சது இப்படி ஆகி போச்சு, வாழ்க்கையும் இப்படி அமைஞ்சிருச்சு. என்ன வாட்சது இப்படி ஆகி போச்சு, வாழ்க்கையும் அமைஞ்சிருச்சு. பேச்சு பாருங்க, பேச்சை மாற்றணும் போல. என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். வாயை திறந்து இப்படி பேசி பழகணும். நான் ஒரு நாளும் தரித்திர வாழ்க்கையை வாழ மாட்டேன், நம்பணும் போல. சரி, நல்லா கவனிங்க. அப்போ இப்படி நான் சொன்ன மாதிரி அஞ்ஞானிக்கும் அவனுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நோக்கம். நம்முடைய பொருளாதாரம் பணம் பரலோக தேவனை பிரியப்படுத்த முடியும். அவன்கிட்ட இருக்கிற பணம் பரலோக தேவனை என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஏன்னா கடவுள் பணத்தால் மயங்குறவர் இல்லை. சரி, இப்போ என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பை நான் கொண்டு வர்றதுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். இந்த மாற்றம் தியேத்ரா சபைக்கு நடக்கலை. அதனால தான் அவங்க சபையை விட்டு, அவங்க தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும். என்ன மாற்றம் அப்படின்னா, நான் போன வாரம் சொன்னது தான். என்ன? நான் தேவனுடைய பிள்ளை. நான் யாரு? நான் தேவனுடைய, நான் தேவனுடைய பிள்ளைன்ற எண்ணம் எனக்குள்ள வரும் பொழுதுதான் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க முடியும். நான் மிஸ்டர் முனியசாமி மகன், நான் மிஸ்டர் கனிராஜுடைய மகன், நான் மிஸ்டர் குப்புசாமியின் மகன், நான் மிஸ்டர் சங்கர் பாண்டியராஜனுடைய மகள் அப்படி சொல்கிறதுனால இங்கே மாற்றம் வர்றதில்லை. நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஏராளத்தை அழிச்சிட்டு தான் அப்பாவை பார்க்க வந்தான். ஆனால் அப்பா அவன் எதெல்லாம் இழந்தானோ அதை திரும்ப அவனுக்கு என்ன செய்தா? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்கிறாரு, நீ இழந்த எல்லான்னு அவனுக்கு திருப்பி தரணுமா? முதல்ல அப்பாவை அப்பான்னு சொல்லி கூப்பிடு, ஆண்டவரை அப்பான்னு சொல்லி கூப்பிடு, பிதாவை அப்பான்னு சொல்லி கூப்பிடு, அப்பாட்ட நேரம் செலவழி. உண்மையான நேசம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீ உண்மையாகவே தகப்பன், எந்த தகப்பன்? பிதாவாகிய தகப்பனை நேசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாவை நீ அதிகமாக நேசிக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? நீ ஆண்டவரை நேசிக்கிறவனால மட்டும்தான் பெத்த தாய் தகப்பனை நேசிக்கவே முடியும். ஆண்டவரை நேசிக்காதவனால பெத்த தாய் தகப்பனை நேசிக்க முடியாது. எழுதி வச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. ஏதோ ஒன்று பெறுவதற்காக வேணென்றால் அந்த தாயையும் தகப்பனையும் நேசிக்கலாம், அப்படி காட்டிக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு அது சுயநலமற்றது. அதுக்கு பெயர் தேவ அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவ அன்பு தன்னை புகழாது, தேவ அன்பு இருமாப்பா இராது, தேவ அன்பு சினமடையாது, தேவ அன்பு தீங்கு நினையாது, தேவ அன்பு தற்பொழிவை நாடாது, தேவ அன்பு தனக்கானவை என்று நினையாது, தேவ அன்பு பிறனுக்கானவைகளை என்று எண்ணும் தேவ அன்பு, சுயநலமற்ற தேவ அன்பு. அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? நான் தேவனை நேசிக்கிறேன், அதனால அவர்கிட்ட இருந்து என்ன செய்யுது எனக்கு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நல்லா கவனிங்க. இப்போது நான் தேவனை நேசிக்கிறத பற்றி நான் தேவனை நேசிக்கணும் அப்படின்னா நான் முதல்ல காடை புரிஞ்சுக்கணும், நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவனுடைய புத்திரன், நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன். இந்த நிறைய பேருக்கு யார் மேலே தான் ரொம்ப பெரிய கோபம் அப்படின்னா ஆண்டவர் மேலே தான் கோபம். நிறைய பேருக்கு யார் மேலே கோபம்? ஆண்டவர் மேலே தான் கோபம். என் வாழ்க்கையை கவனிங்க, என் வாழ்க்கையை இப்படி மாற்றினது யார் தான்? ஆண்டவர் தான். என் வாழ்க்கையை இப்படி மாற்றினது யார் தான்? ஆண்டவர் தான். ஆனால் நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையை இப்படி மாற்றினவரும் ஆண்டவர் தான். எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறது ஆண்டவர். நன்மைக்கு மட்டும் ஊற்று காரணமாய் இருக்கிறார். இங்கே நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவன், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துங்க, நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். உங்கள் பிள்ளையை பார்க்கும்போதும், உங்கள் மனைவியை பார்க்கும்போதும், உங்கள் கணவரை பார்க்கும்போதும் நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் தேவனால் உண்டானவன். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். முதல் வசனம் சொல்லிச்சு, யோவான் 1:13 சொல்லிச்சு, நாம் தேவனால் பிறந்தவர்கள்னு. ஆனால் உண்மையான அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு தெரியுமா? நாம் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து, ஒரு ஆணினுடைய இடுப்பிலிருந்து ஒரு பெண் அவளுடைய இடுப்பிலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கிறதோ அப்படியே தேவனுடைய இடுப்பிலிருந்து பிறந்திருக்கிறோமா? எங்கேருந்து பிறந்திருக்கிறோமா? அப்படி தான் போட்டிருக்கு. மூல பாஷை அப்படி தான் போட்டிருக்கு. அப்படியே ரொம்ப ஓப்பனாகவே போட்டிருக்கு. நாம் தேவனுடைய இடுப்பிலிருந்து பிறந்திருக்கிறோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய எங்கேருந்து பிறந்திருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளை. அதே தான் இங்கேயும் சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். நீங்கள் பிசாசால உண்டாகலை. நீங்கள் யாரால உண்டாகலை? உங்கள் பிள்ளை பிசாசால உண்டாகலை. நீங்கள் யாரால உண்டாயிருக்கிறீங்க? சொல்லுங்க, நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். 1 யோவான் 3 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. போதும், எல்லாம் சொல்லுங்க, பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, நீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க? இனி எப்படி இருக்க போறோம்ன்றதெல்லாம் 2வது. இப்போ எப்படி இருக்கிறீங்க? அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, தேவனா இல்ல அப்பாவா? சத்தமா சொல்லுங்க, நீங்க அவருக்கு எப்படி இருக்கிறீங்க? நீங்க அவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, அப்பா. அப்பா வேற. நான் இனிமே ஆண்டவர், கர்த்தர், தேவன் அப்படி இல்லை. இப்போ அவர் எனக்கு அப்பா. இனி எப்படி இருக்க போறோம்ன்றதெல்லாம் பேச்சே கிடையாது. இப்போ அவர் எனக்கு அப்பா. நான் பூமியில் இருக்கேன், அவர் எனக்கு அப்பா. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, நான் பூமியில் இருக்கிறேன். நான் கூப்பிட்டேன்னா அவர் எனக்கு பதில் தருவாரு. நான் கூப்பிடுகிற நாளிலே அவர் செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். நான் என்ன கேட்டாலும் அவர் எனக்கு தருவாரு. அவர் எங்க அப்பா. என்ன பேர் ஆமென் சொல்றீங்க? பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு தேவனுடைய நம்முடைய அப்பா நன்மையான ஈவுகளை தருவது. பாலை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்ட, மீனை கேட்டா தேலை கொடுக்க மாட்ட, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க மாட்ட. பொல்லாத மனுஷன், உன் புள்ள உன்ட்ட என்ன கேட்குதோ அதை நீ கொடுக்கிற அப்படின்னா பரலோகத்தின் அப்பா அவர்கிட்ட கேட்கிறவங்களுக்கு கேட்கறத தருவாரா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா அதை தருவாரு. பிள்ளை வேணுமா? பிள்ளை தருவார். ஹலோ, நல்லா கல்யாணம் வேணுமா? கல்யாணத்தை தருவார். சுகம் வேணுமா? சுகத்தை தருவார். நான் கேட்கிறதா அவர் எனக்கு தருவார். நான் என்ன கேட்கிறேனோ அதை தருவார். நம்ம என்ன கேட்குறோமோ அதை தேவன் நினைச்சுவார். நான் சொன்னேன், குழந்தையே அப்படி தருவாருன்னா பணத்தை தர மாட்டாரா? அந்த கடன் அடைக்கிறதுக்கு பணம் தர மாட்டாரா?
அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப நல்லவர். எங்க அப்பா ரொம்ப நல்லவர். நான் ஆராதிக்கிற எங்க அப்பா கொடூரன் கிடையாது. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். என்கிட்ட என்ன இல்லையோ அது இல்லாததை கொண்டு வந்து எனக்கு தருவார். என்கிட்ட என்ன இல்லையோ இல்லாததை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. யாரையாவது எழுப்பி விடுவார். இவன் பாருங்க, இவன்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போய் சூரச்செடி கீழே போய் உட்காந்துக்க, கேரித்துக்கிட்ட உனக்கு என்ன வரும்? அப்பமும் இறைச்சியும் வரும். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, கடவுள் வந்து இறைச்சி கொடுத்துட்டு மட்டன் மசாலா கொடுத்தாரு அப்படின்னு? உனக்கு திறமை இருந்தால் செம்ம சாப்பிட்டுக்கடான்னு. காக்காக்கெலாம் அது வேலை கிடையாது. காக்காக்கு அது வேலை கிடையாது. சமைச்ச இடத்துல போய் தூக்கிட்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த பிள்ளை அந்த காக்கா போய் தூக்குற இடத்துல என்ன பிளான் பண்ணி தூக்குச்சுன்னு காக்காக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். இல்லை, இந்த காக்காயை அடிக்கிறதுக்கு 10 பேர் அம்பு வச்சு நின்னா கூட அந்த காக்கா அந்த 10 பேர் அம்பையும் தாண்டி அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணுறேன் அவனுக்கு போய் கொடுத்தே ஆகணும்னு தூக்கிட்டு வந்து கொடுக்கும். உனக்கு சேர வேண்டியது எவ்வளவு தடையாக இருந்தாலும் ஆண்டவர் அத்தனை தடையை தாண்டி இந்த அப்பா அவனை கொண்டு வந்து கொடுப்பாரப்பா. நீ அப்படி நம்பும் போதோ எங்கள் அப்பா எனக்கு சேர வேண்டியதை சேர்ப்பாரு. தானே பேர் ஆமென் சொல்கிறீங்க? உன்னை தனியாக விட மாட்டார் உங்கள் அப்பா. மாம்ச அப்பா கூட உங்க கூட இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அப்பா உங்களுக்கு தவறி இருக்கலாம், உங்கள் அப்பா இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் கணவர் இல்லாமல் இருக்கலாம், யார் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒருவர் உயிரோடே இருக்கிற தெய்வம் இருக்காரு. அவர் வந்து வெறும் தெய்வமா இல்லை, அவர் உங்கள் அப்பாவாக இருக்கார். என்ன பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் அப்பாவாக இருக்காரியா? நீ இல்லாத அப்பாக்காக ரொம்ப வருத்தப்பட்டு கதி கலங்காத. உன் கூடவே இருக்கிற ஒரு அப்பாவை பாரு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இல்லாத அப்பாவை நினச்சி அழுகிறத விட்டுட்டு, என் பிதா எங்க அப்பா என் கூடவே இருக்கிறாரு, நான் கேட்கிறத தர்றதுக்கு என் கூடவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நாட்கள்ல ஆபிரகாம் மிகப்பெரிய பெரிய ஆளு. அவர்லாம் அப்பாவை வந்து அப்பான்னு கூப்பிட முடியாது, பிதாவை. அவர்லாம் என்ன கூப்பிட்டாரு? ஆதியாகமம் 18:27. அவர்லாம் என்ன கூப்பிட்டார் பாருங்க, மிகப்பெரிய விசுவாச வீரன். அவர் என்ன கூப்பிட்டார் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஆபிரகாம் எப்படி பேசினார் ஆண்டவர்கிட்ட? தூள் சாம்பல், நான் உங்கள்கிட்ட பேசுறேன், அடியேன் பேசுறேன். ஆபிரகாம் விசுவாச தந்தை, தகப்பன். அவர்லாம் ஆண்டவர்கிட்ட போய் அப்பான்லாம் கூப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது. தூள் சாம்பல், அடியேன் பேசுகிறேன், அப்படி தான் பேசணும். தூள் சாம்பல் அப்படி தான் பேசணும். அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஆபிரகாமுக்கு அனுமதி கிடையாது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளை எப்படி பேசிக்கிட்டு இருக்கு ஜெபத்தில், இப்படி வந்து தூள் பேசுகிறேன், சாம்பல் பேசுகிறேன், அடியேன் பேசுகிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மாற்றிட்டார். எப்படி ஜெபம் பண்ணுறாரு படிங்க எல்லோரும். மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எப்படி ஜெபம் பண்றாரு? பரத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவே. எப்படி பேசுறாரு? ஏசுனார் பேசுனதுக்கும் ஆபிரகாம் பேசுனதுக்கு எவ்வளவு வித்தியாசம். ஆபிரகாம் தூள் வந்திருக்கேன், தூசி வந்திருக்கிறேன், அடிமை வந்திருக்கேன்னு சொல்லி பேசினாரு. ஆனால் ஆபிரகாம் பேசுகிறத காட்டில ஏசுனார் ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறாரு. அப்பா, பரலோகத்தில் இருக்கிற அப்பா, பரலோகத்தில் இருக்கிறேன் அப்பா. பரலோகத்தில் இருக்கிறது யாருடைய அப்பா? ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க அப்பா இல்லை, ஏன் அப்பா சொல்லுங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், அப்பா அப்படின்னா எல்லாருக்கும் அப்பா, தகப்பன்னா எல்லாருக்கும் தகப்பன். அதனால தான் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர். இங்கே அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி ஏசு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி கூப்பிட்றாரு? அப்பா பிதாவே. எப்படி கூப்பிட்றாரு?
அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்றாரு. வித்தியாசமாக கூப்பிட்றாரு. ஏன் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்றாருன்னா, அப்பா டேடி, அப்பா டேடி, அப்பா டேடி இட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்பா டேடி என்னது டிஃப்ரெண்ட். அப்பா அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கும் அப்பா. பிதாவே அப்படின்னா டேடின்னா அவர் எங்கள் அப்பா. உலகத்துக்கு அப்பா எங்கள் அப்பா, உங்களுக்கு அப்பா என்னோட அப்பா. அப்பா டேடி. நான் சொல்கிறேன், அப்பா டேடியை மனசில் வைக்கலை அப்படின்னா மனசில் ஆழமாக நினச்சிக்கிங்க, நீங்கள் விரும்புகிற காரியம் கூட உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் எப்படி நினைக்கணுமா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கே வருவதாக, பூமியில் வருவதாக, என் வாழ்க்கையில் வருவதாக, என் குடும்பத்தில் வருவதாக, என் பிள்ளைகள்கிட்ட வருவதாக. உங்கள் ராஜ்யத்தில் தான் குறை கிடையாது, உங்கள் ராஜ்யத்தில் தான் ஏழ்மைத்தனம் கிடையாது, உங்கள் ராஜ்யத்தில் தான் தரித்திரம் கிடையாது, உங்கள் ராஜ்யத்தில் தான் வியாதி கிடையாது. உங்கள் ராஜ்யம் என் குடும்பத்துக்குள்ள வருவதாக. அப்பா டேடி என் வீட்டுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள வருவீராக. யார் கூப்பிடுறாங்களோ அவங்க கூப்பிடுறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அப்பா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய கலாத்தியர் 4:6-7 வசனங்கள். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், மேலும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? புத்திரராய் இருக்கிறபடியினால் குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறேன். அடுத்து படிங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்ப நான் தைரியமா அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். ஏன்னா முன்னாடி கூப்பிட்ட உங்களுக்கு இந்த ஆவி கிடையாது. இப்போ எனக்குள்ள தேவன் அந்த ஆவியை அனுப்பியிருக்காரு. நான் எப்போ முழங்கால் போட்டாலும் எப்படி கூப்பிடலாம்? சத்தமா சொல்லுங்க, அப்பா டேடி. நம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரம அப்பா, பரலோக அப்பா நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எவ்வளவு வார்த்தைகளை கடவுள் கன்ஃபார்மா சொல்றாரு. நான் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்டாலே அவர் நான் கூப்பிடுற சத்தத்தை கேட்டுக்கு எனக்கு ஆன்சர் பண்றாரு. நீங்க வேலை பார்க்கலாம், நீங்க எங்கனாலும் வேலை பார்க்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க வேலை பார்த்துக்கிட்டே அப்பா பிதாவை கூப்பிடலாம். நீங்கள் வேலை பார்த்து கொண்டே உங்களுடைய தேவைகளை அப்பா பிதாவின் இடத்துல தெரிவிக்கலாம். நீங்கள் கூப்பிட்றத அவர் வாஞ்சிக்கிறார். ஆண்டவரேன்னு கூப்பிட்றத காட்டிலும், கர்த்தாவேன்னு கூப்பிட்றத காட்டிலும், இறைவான் கூப்பிட்றத காட்டிலும், கடவுளே கூப்பிட்றத காட்டிலும் அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்றதுக்கு அவர் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. தானே வேறாமன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அப்படிலாம் உங்கள் அப்பாவை நீங்கள் கூப்பிடலாம். நைனான்னு கூப்பிடலாம், எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ கூப்பிடுங்க. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு உறவுல பலப்படட்டும். திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த அப்பான்ற அந்த வார்த்தைக்கு தேவன் பரலோகமே செவி சாய்க்குது. இந்த உறவை ஏற்படுத்துறதுக்கு தான் பரலோகத்தின் தேவன் சிலுவைக்கு வந்தார். இப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் அப்பா பிதாவின்னு கூப்பிடலாம். யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்லாக்கியம். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் கடவுளை பார்க்கும்போது. ஆனால் பிள்ளைகளுக்கு மட்டும் எப்பயுமே அப்பாவை பார்க்கும்போது என்ன இருக்காது? மேலே படிங்க. கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். எல்லாம் சொல்லுங்க, நான் புத்திரனாய் இருக்கிறேன், புத்திரியாய் இருக்கிறேன். நான் சொல்லுங்க, மகனாய் இருக்கிறேன், மகளாய் இருக்கிறேன், குமாரனாய் இருக்கிறேன், குமாரத்தியாய் இருக்கிறேன். அடிமை இல்லை. ஆபிரகாம் கூப்பிட்டமெல்லாம் கூப்பிடக்கூடாது. நீங்க இப்ப யாரு? அப்பாவை மகனா மகளா இருக்கிறீங்க. நீங்க மகன் மகள். அடுத்து, நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயும் இருக்கிறாய். இங்க பாருங்க, இங்க ஒரு வார்த்தையை புதுசா இறக்குறாப்புல பாருங்க. சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ குமாரனே ஆனால், நீ குமாரத்தி ஆனால் நீ தான் வாரிசு அப்படின்ட்டார்.
ஹலோ ஹலோ, எனக்கு என்னங்க எங்கள் அப்பா 1,00,000 ரூபா கடனை வச்சுட்டு போயிருக்காருங்க. கவனிக்கிறீங்களா? எனக்கு என்னங்க எங்கள் அப்பா என்னத்தை வச்சுட்டு போனார், ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் வச்சுட்டு போகலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாம்ச அப்பா ஒன்றும் வைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த பரலோக அப்பா என்ன செஞ்சுருக்கிறாரு, என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு, ஒரு பெரிய வாரிசாக அவங்கள மாற்றிட்டு போயிருக்காரு. வாரிசாக மாற்றிட்டார். என்னவா மாற்றிட்டாரு? கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய் என்ற இடத்துல வாரிசு ஆயிட்டேன்னு போடு. வாரிசுன்னு படிங்க. கிறிஸ்துவின் மூலமாய் நான் தேவனுடைய வாரிசாய் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய வாரிசு. நான் தேவனுடைய வாரிசு. சொல்லுங்க, நான் தேவனுடைய வாரிசு. சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய வாரிசு. தேவனுடைய வாரிசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரிசுனா சொத்துக்கு சொந்தக்காரன். சொத்துக்கு யார் சொந்தக்காரன்? நீங்க தான் சொந்தக்காரன். சொத்துக்கு அதிபதி. சரி, படிக்கலாம். கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. தேவனுடைய என்னவா இருக்கிறீங்க? புத்திரராய். இயேசுவை நம்புனதுனால நான் இப்ப தேவனுடைய வாரிசா மாறிட்டேன். இயேசுவை நம்புனதுனால நான் தேவனுடைய வாரிசாயிட்டேன். இயேசுவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நான் தேவனுக்கு என்னவா மாறிட்டேன்? இயேசுவனுடைய சிலுவை பாடுகளை நம்பினதுனால நான் தேவனுக்கு என்னவா மாறிட்டேன்? தேவனுடைய இயேசுவனுடைய அந்த புனித ரத்தம் என்னை பரலோக தேவனுடைய வாரிசாக என்ன செய்து விட்டது? நான் இப்ப கடவுளுடைய வாரிசா எப்படி மாறினேன்? காரணம் இயேசு. இயேசுவனுடைய சிலுவை இல்லாம நான் அவளுடைய வாரிசா என்ன செய்யல, மாறல. எபேசியர் 1:5. பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். என்ன புத்திரர்? சுவிகார புத்திரர். சுவிகார புத்திரர் அப்படின்னா தத்து பிள்ளை அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். சுவிகார புத்திரர்னா என்ன அர்த்தம்? தத்து எடுத்துக்கிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையா ஆண்டவர் நம்மளை தத்து எடுக்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க, தத்து எடுக்கல, பெத்து எடுத்தாரு. எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை தத்து எடுக்கல, அவர் என்ன எடுத்தாரு? அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எங்க இருந்து எடுத்தாரு? இடுப்புல இருந்து. எங்க இருந்து? ஆண்டவர் என்னை பெத்த எடுத்திருக்கிறாரு. அவருடைய இடுப்புல இருந்து என்னை பெற்றிருக்கிறாரு. அவர் இடுப்புல இருந்து பெத்தனால லீகலா நான் என்னவா மாறிட்டேன்? சட்டத்தின்படியே நான் வாரிசா மாறிட்டேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சொல்லுங்க வாரிசாக மாற்று முன்குறித்திருக்கிறார். அவனுடைய வாரிசாக நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். சரி, இந்த வாரிசா முன்குறிச்சாரே எதுக்கு? ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற வாரிசு ஆவியை கொடுத்திருக்கிறாராம். என்ன ஆவியை கொடுத்திருக்காரு? அப்படி வாரிசு ஆவி அப்படின்னா சொத்துலாம் பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். சொத்துலாம் நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு ஏழையா இருக்கலாம் சகோதரிகள், கவனிங்க, இன்னைக்கு நீங்க ஏழ்மையா இருக்கலாம். ஆனா வாரிசு, நீங்க தேவனுடைய வாரிசு. தேவனுடைய வாரிசா இருக்கிறதுனால சொத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு. சொத்துல உங்க பேரு எழுதி இருக்கு. நல்லா கவனிங்க, எங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஷாரனோட அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் இறந்தனால இப்போ வாரிசு சான்றிதழ் வாங்கணும். இப்போ இந்த வாரிசு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் அப்ளை பண்ணி வாங்கணும். அப்போ நாங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா? யார்? அப்பாவோட அம்மா உயிரோடு இருக்காங்களா? ஆமாங்க இருக்காங்க. எங்கே இருக்காங்க? அவங்க வேறு ஊரில் இருக்கிறாங்க. அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எல்லாம் விசாரிச்சிட்டாங்க. சரி, அவங்க கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் உங்கள் பெரியம்மா அத்தைக்கு ஃபோன் போட்டு கொடுத்தோம். பேசினோடனே அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க, நாங்கள் 2 அக்கா தங்கச்சி இருக்கிறோம், என் தம்பி தான் அப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் தேவ பிள்ளையில. வாரிசு சான்றிதழ் வரும்போது என்ன வந்துச்சு தெரியுமா? அவருக்கு பிறந்தது 2 பிள்ளை தான். சொத்துக்கு வாரிசு 2 பேர் தான். ஆனால் இப்போ சம்பந்தமே இல்லாமல் வாரிசில் அவங்க பாட்டியும் வந்து சொல்லிட்டாங்க.
சம்மந்தமே கிடையாது. இவங்க பாட்டி சம்பாரிச்சு கொடுக்கல சொத்து, இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் சம்பாரிச்ச சொத்துல இப்ப யாரும் வந்து சேர்ந்துட்டா? சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது மகன் இறந்து போனால் வாரிசுல வாரிசு அந்த பையனுடைய அம்மா தான். ரெண்டாவது மூணாவது தான் யாரு? பிள்ளைங்க. சம்பந்தமே இல்லாம வந்துருச்சு. இப்போ ஒரு விஷயம் விளங்குது. என்ன? நான் எப்படி வாரிசா மாறினேன்? இந்த பாட்டியம்மா எப்படி உள்ள சொருகுச்சோ அந்த மாதிரி எங்களையும் ஆண்டவர் சொருகிட்டாரு. இந்த பாட்டியோட என்னையும் சேர்த்த மாதிரி இந்த பாட்டி எப்படி வாரிசு சான்றிதழ் ஏறிச்சோ அதே போல என்னையும் ஆண்டவர் சேர்த்துட்டாருங்க. இப்போ சட்டப்படி பார்த்தா லிஸ்ட்ல நானும் வர்றேன், பேர் என் பேர் இருக்கு. ஹலோ, எம்புட்டு சொத்து இருந்தாலும் இப்ப எனக்கும் பங்கு இருக்கு. உண்மையை சொல்ல போனா பாட்டிக்கே விஷயம் தெரியாது. கவனிக்கிறீங்களா? அவேர்னஸ் இல்லை. ஆனா சொத்துல நானும் இருக்கிறேன். என்னை மீறி என் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. எத்தனை பேருக்கு சொல்ற புரியுது? என் தேவன் என்னை சேர்த்து விட்டாருங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவி பத்திரத்துல அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதி விட்டாரு. அதுதான் பத்திரம். அந்த பத்திரத்தை இனிமே யாரும் என்னமும் செய்ய. இப்ப அதுல இருக்க சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு? நானும் தான். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருக ஜீவன்கள் என்னுடையது. சொல்றது கர்த்தர். இப்ப நீங்களும் சொல்லலாம், ஆண்டவரே அந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வச்சிருக்கேன் பாருங்க, துபாய்க்காரன். தோன்ற இடத்துலலாம் என்ன வருது? யார்? அவங்க அப்பாவை வந்து விதைச்சு வச்சாரு? எங்க அப்பா வச்சது. அதெல்லாம் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கண்டுபிடிச்சிட்டான், அனுபவிக்கிறான். ஒன்று தெரியுமா? ஐக்கிய அரபு நாடுகளில் இந்த எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? தி ஸ்டாண்டர்ட் ஆயில் கார்பரேஷன் சொல்லப்படுக ராக்கஃபெல்லர். அவர் தான் அங்கே என்னத்தை கண்டுபிடிச்சாரு? பெட்ரோல். அவர் யார் தெரியுமா? ஒரு அச்சிக்கப்பட்ட தேவ மனுஷன். டைம்ஸ் சதுக்கம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? டைம்ஸ் ஸ்கொயர், அமெரிக்காவினுடைய டைம்ஸ் ஸ்கொயர். அமெரிக்கா நியூயார்க் பட்டணத்தில் இருக்குது டைம்ஸ் ஸ்கொயர்னு ஒரு இடம், மேன்ஹாட்டன்ற ஒரு பட்டணத்துக்கு பக்கத்தில். அந்த டைம்ஸ் ஸ்கொயரில் ராக்கஃபெல்லர்னுடைய பில்டிங் தான் இருக்கிறதுலே பெருசு. ஸ்டாண்டர்ட் ஆயில் கார்பரேஷன் அவருடைய சொத்தை கணக்கு போடுறதுக்கு கூட இன்னி வரையும் என்ன கிடையாது, அளவே இல்லை. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவர் டெஸ்லாவினுடைய இலான் மஸ்க்கு யாரையோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி பெரிய ஆட்கள் 1700-800 வந்துட்டாங்க. எண்ணெய் நிறுவனங்களை கண்டுபிடிச்ச ஆட்கள் அவங்கெல்லாம். யாரா அவர் அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தா ராக்கஃபெல்லரை போய் படித்து பாருங்க. அவருடைய சாட்சியெல்லாம் பெரிய சாட்சி. உலகத்தை ஆட்டி படைச்ச பெரிய பணக்கார அரக்கன் தேவ மனுஷன். அரக்கன்ற அந்த வார்த்தை என்ன எதுக்கு சொல்கிறேன்? ஜெயண்ட்ன்றதுக்கு சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு தேவ பிள்ளைங்க. காரணம் எங்கே ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? ஒரு சாதாரண ஏழையாக இருந்தான், ஒரு விவசாயியாக இருந்தான். தசம்பாகத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தா தசம்பாகம் திரும்ப அவனை எப்படி ஆசீர்வதிச்சுன்றதுக்கு ராக்கஃபெல்லர் சாட்சி பெருசு. ராக்கஃபெல்லருடைய அப்பா ஊழியக்காரர். ஒரு விவசாய நிலத்தில் விதைச்சு அறுத்த ஒரு சாதாரண விவசாயி பல மடங்கு பணக்காரனாக மாறின கதை ராக்கஃபெல்லர் கதை. ராக்கஃபெல்லர் ஆஃபீஸ்க்கு எந்த ஊழியக்காரங்க போனாலும் அவங்களுடைய தேவைக்கு மிஞ்சி அந்த தேவ மனுஷன் அவங்க கையில் கொடுத்து தான் அனுப்புவாராம். இன்றைக்கும் ராக்கஃபெல்லர்னுடைய ஆர்கனைசேஷன் இருக்குது. இன்றைக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற பல சபைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் ராக்கஃபெல்லருக்கு எதுக்கு கடவுள் கொடுத்தாரு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்காக. என் கையில் இருக்கிற பணம் எதுக்கு? சத்தமாக சொல்லுங்க, எதுக்கு? நான் தேவனுடைய பிள்ளையா மாறுறேனே எதுக்கு? இவ்வளவு சொத்துக்கும் சொந்தக்காரனா கர்த்தர் என்னை மாத்துறாரே எதுக்கு? அவருடைய ராஜ்யத்திற்கு. கலாத்தியர் 4:1 சீக்கிரம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சுதந்திரவாளியானவன்
எல்லாரும் வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்கு? சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும். இப்படி படிங்க, வாரிசு எல்லாவற்றிற்கும் எஜமான். சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் எஜமான், எல்லாவற்றுக்கும் எஜமான். சொல்லுங்கள், நீங்கள் வாரிசுனா எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எஜமான். நீங்கள் அடிமை கிடையாதுங்க, நீங்கள் ஏழை கிடையாதுங்க, நீங்கள் எஜமான். எல்லாம் சொல்லுங்க, நான் ஏழை கிடையாது, நான் எஜமானா இருக்கேன். எஜமான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பல பேருக்கு படி அளக்குற இடத்துல கத்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் வாரிசாக இருந்தீங்கன்னா 10 பேருக்கு சோறு போடுற இடத்துல கத்தர் உங்களை வைப்பார். நீங்கள் 10 பேருக்கு சோறு கொடுப்பீங்க, 10 குடும்பத்தை வாழ வைப்பீங்க, 100 குடும்பத்தை வாழ வைப்பீங்க. நீங்கள் எஜமானா இருக்கிறதுனால, நீங்கள் வாரிசாக இருக்கிறதுனால தேவன் உங்களை எஜமானா மாற்றிட்டாரு. நீங்கள் எஜமானா இருக்கிறதுனால உங்கள் மூலமாக 100, 1000, லட்சம் குடும்பம் வாழும். அதான் உங்களை குறித்து தேவ திட்டம். நான் வாரிசுனா நான் எஜமான். நீங்கள் இப்போ எப்படி பார்க்கணும் உங்களை? சொல்லுங்க, எப்படி பார்க்கணும்? நான் முதலாளியப்பா, நான் ஓனருங்க. ஓனர்னா ஓரமாக போங்கன்னு சொல்கிறது இல்லை, ஓனர்னா நான் ஓனர். அப்படி தான் என் மனசை மாற்றிக்கிறேன். ஒரு காலத்தில் நான் தலையை கீழே குனிஞ்சிட்டு போனேன், ஒரு காலத்தில் நான் ரொம்ப சிறுமையாக இருந்தேன், ஒரு காலத்தில் என்னைய பார்த்து எல்லாரும் கேலி பண்ணுற ஒரு இடத்துல இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே பாவங்கள கழுவினதினாலே இப்போ நான் தேவனுடைய வாரிசா மாறி இருக்கேன். நான் வாரிசா மாறினதுனால தேவன் என்னை என்னவா மாத்திட்டாரு? முதலாளியா மாத்திட்டாரு. சொல்றீங்களா? வேதம் சொல்லுது, ஒரு முதலாளி, ஒரு ஓனரு, அவன் ஒருத்தன் பாருங்க, அவன் சொல்றான், நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருத்தனை நான் சொல்றதை செய்யறதுக்கு ஆள் இருக்கு. நான் சொல்றதை செய்யறதுக்கு ஒருத்தனை போனா போறான். எல்லாம் சொல்லுங்க, போனா போகும். முதலாளி சொன்னா போனா போகும், வானா வரும். எது வரணுமோ அது வரும், எது போகணுமோ அது போகும். ஆனால் சொன்னாதான் போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க. ஒருத்தனை சொல்கிறாரு, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ஒருத்தனை போனா போகிறான், ஒருத்தன் வானா, ஒருத்தனை இதை செய்யினா செய்கிறான், இதை செய்யாதனா செய்யாமல் விட்டுறான். என் வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. ஏன்னா நான் முதலாளி. ஏன்னா நான் யார்? முதலாளி வார்த்தைக்கு எப்பயுமே ஒரு மரியாதை பரலோகம் கொடுக்குது. முதலாளின்னா இந்த உலகத்தில் இருக்கிற முதலாளிங்க மனுஷன் மரியாதை கொடுப்பான். கண்ணுக்கு தெரியாத சாத்தான் எப்படி மரியாதை கொடுப்பான்? அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் என்னுடைய பாவத்தினால உன்னை கழுவி பரலோக தேவனுடைய வாரிசா மாத்தினதுனால கண்களுக்கு தெரியாத பிசாசு கூட ஓ வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும்னு மத்தேயு 18:18 சொல்லுது. நீ பூமியில் எவைகளை கட்டுவியோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு, நான் பூமியில எது வேணும் சொல்லி கேட்கிறேனோ அது பரலோகத்தின் தேவனால் எனக்கு கொடுக்கப்படும். நான் பூமியில எதை வேணான்னு சொல்றேனோ அதை தேவன் பரலோகத்தில் இருக்க தேவனால் என்ன செய்யப்படும்? அனுமதி மறுக்கப்படும். நான் அப்போ சொன்னாலே ஒரு முதலாளி அப்படின்னா முதல்ல நல்லா என்ன செய்யணும்? பேசணும். முதலாளினா என்ன செய்யணும்? நல்லா சொல்லணும். இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்க, நிறைய முதலாளி இருக்கிறாங்க, நிறையா முதலாளி இருக்கிறாங்க, ஆனால் சொல்றதுக்கு வாயை மட்டும் யூஸ் பண்ணுறதே இல்லை. சொல்றதுக்கு வாயை மட்டும் என்ன செய்யறது இல்லை? யூஸ் பண்ணுறதே இல்லை. நீ முதலாளினா, நீ எஜமான்னா அதை உன் அதிகாரத்தை காட்டு. எப்படி காட்டுறது? எப்படி காட்டுறது? வார்த்தையினால தான் காட்ட முடியும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ என் பொருளாதார தேவை சந்திக்கப்படணும், நல்லா கவனி. என் சூழ்நிலை மாறணும், என் பிரச்சனைக்கு பதில் வேணும், என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், என் பிள்ளை சரியாக மாறணும், என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். இப்போ நான் என்ன செய்கிறது? நான் என்ன செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வாயை முதல்ல திருத்தணும், என் பேச்சை முதல் என்ன செய்யணும்? ஏன்னா நான் இங்கே எதை
அனுமதி கொடுக்கிறனோ அங்கே என்ன செய்யப்படுகிறது? பரலோகத்தின் தேவனால் அனுமதி கொடுக்கப்படுகிறது. நான் இங்கே எஸ் சொன்னால் அது பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படுது. நான் இங்கே நோ சொன்னால் அது பரலோகத்தால் என்ன செய்யப்படுகிறது? நிராகரிக்கப்படுகிறது. இப்போ எது உங்களுக்கு எஸ்? எத்தனை பேருக்கு எதெல்லாம் வேணும்? எத்தனை பேருக்கு எதெல்லாம் வேணும்? அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. ஏன்னா நீங்கள் யார்? வாரிசு, முதலாளி. நீங்கள் கேட்குறத பரலோகத்தின் தேவன் என்ன செய்வார்? தருவார். ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் நல்லா சொல்லலை அப்படின்னா எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? சத்தமாக சொல்லுங்க, கேட்கிற. அங்கே டிஸ்கிரிப்ஷன் எவனும். அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்கு? சூப்பராக 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க கேட்குறத மட்டும் கர்த்தர் தரார்? இல்லை. கேட்கிற எவனும் கேட்கிற எவளும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றே ஒன்று தான், நான் வாரிசு. நான் கேட்டால் எனக்கு கிடைக்கும். நான் சும்மா அடிமை கிடையாதுங்க. நான் பாவி கிடையாது. நான் குப்பை கிடையாது, தூசி கிடையாது. பரலோக தேவனால் நான் யாரு? வாரிசு. இந்த பூமியில் நான் ஒரு எஜமான், பரலோக தேவனுடைய வாரிசு. நான் சுதந்திரவாளி. நான் கேட்பதை தேவன் எனக்கு என்ன செய்கிறார்? அதனால நான் கேட்குறேன். நான் இப்போ ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். நான் கேட்க போகிறேன். கேட்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? கேட்க வேண்டிய முதல் காரியம், சுதந்திரிக்க வேண்டிய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர். சுதந்திரிக்க வேண்டிய முதல் ஆசீர்வாதம் என்ன? அதை மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன். சுதந்திரிக்க வேண்டிய முதல் ஆசீர்வாதம் தீத்து 3:6-7. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக நம்மை தேவன் என்னவா மாற்றிவிட்டார்? இப்பொழுது வாரிசாக மாற்றிவிட்டார். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் என்ன செய்தார்? இந்த சுதந்திரத்துக்கு அடையாளமாக யாரை பொழிந்தருளி இருக்கிறார்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுதந்திரம் பரிசுத்த ஆவி. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமே யாருதான்? நாம் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரத்தின் அச்சாரமே யாருதான்? வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தான் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் நபர். சுதந்திரிக்க வேண்டிய முதல் முக்கிய நபர் யாரு? இவரை முதல்ல சுதந்திரிச்சுக்கிட்டீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லி முடிக்கிறேன். தங்கம், வெள்ளி, பணம், பொருள், உயர்வு, கனம், மகிமை இவைகள் எல்லாவற்றிற்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவி என்ற சுதந்திரத்தை முதல்ல சுதந்திரிச்சுக்கிட்டோமா? அவருக்கு நேரம் செலவழிக்கிறோமா? அவருக்கு நேரம் கொடுக்குறோமா? எப்படி இதை செய்கிறோமான்னு யோசிங்க. ஆவியானவருக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னா மற்ற எந்த சுதந்திரத்தையும் அனுபவிக்க. நான் வாரிசாக இருக்கலாம், நான் எஜமானாக இருக்கலாம், என் வார்த்தையில் ஒரு மாபெரும் அதிகாரம் வரணும் அப்படின்னா, என் வார்த்தை ஒரு அதிகாரமுள்ள வார்த்தையாக மாறணும் அப்படின்னா, நான் பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். என் வீட்டுக்குள்ளே பிசாசு கிரியை செய்யக்கூடாது, கிரியை செய்கிறதுக்கு அனுமதி இல்லை, என் குடும்பத்தில் பிசாசு அனுமதி செய்யக்கூடாது, அனுமதி மறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவ பிள்ளை ஆவியானவருக்கு என்ன செய்கிறதா இருக்கணும்? இடம் கொடுக்கிறதா இருக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்காத ஒரு தேவ பிள்ளையை வச்சு தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நீ சர்ச்சுக்கு வரலாம், நீ தசம்பாகம் கொடுக்கலாம், ஆனால் உனக்கும் ஆவியானவருக்கும் பெரிய உறவு இல்லைன்னா உன்னை வச்சு தேவன் பெரிய காரியங்களை. எத்தனையோ கல்லறைகளில் எத்தனையோ ரட்சிக்கப்பட்டவர்கள் மரித்து தூங்குகிறார்கள். அப்படி நீயும் நானும் இருந்துடக்கூடாது. ஒரு சகாப்தத்தை, ஒரு சரித்திரத்தை மாத்திர வேலையை செய்கிறதுக்கு தான் தேவன் உன்னையும் என்னையும் வாரிசா மாற்றி இந்த உலகத்தில் எஜமானா வச்சு வார்த்தையில் அதிகாரத்தை வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவி என்ற சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீ பரிசுத்த ஆவி என்ற சுதந்திரத்தை பயன்படுத்தாம உன் வார்த்தை பெரிய அதிகாரம் உள்ளதாக மாற முடியாது. ஸோ இன்னைக்கு பிகின் பண்ணுங்க. ஆவியானவர் முதலாவது சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார்.
சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவதனாலே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை ஆவியானவரால் தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆகையினால வாரிசுகள் இங்கே இருக்கிறீங்க, ஆவியானவருக்கு நேரம் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவர் எழுந்திருப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். நீங்கள் குழந்தைங்க, நீங்கள் வாரிசு. நீங்கள் வாரிசுனா தேவனுடைய சுதந்திரவாளி, அவருடைய எல்லா சொத்துக்கும் சுதந்திரவாளி. அவருடைய முதல் சொத்து பரிசுத்த ஆவியானவர். சுதந்திரிக்க வேண்டிய முதல் சொத்து பரிசுத்த ஆவியானவர். ஆகையினால வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்க பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க. முதல் ஆசீர்வாதம் சுதந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. பொருளாதார செழிப்பு, சரீர சுகம், ஆரோக்கியம், நீடித்த நாட்கள், செய்யறதெல்லாம் வாய்க்கிறது நிறைய இருக்கு. அதுக்கு முதல் வாசல் வந்து ஆவியானவர் தான். ஆவியானவரை விட்டுட்டு மற்ற எதுவும் வரும்னா வராது. ஆவியானவரை விட்டுட்டு மற்றதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் உன்னை ரத்தத்தினால கழுவிட்டார். நீ அதானியோ அம்பானியோ கிடையாது. ஆண்டவர் உன்னை வேற மாதிரி மாத்திட்டார். இந்த உலகத்தின் பாவத்துக்கு தேவன் உன்னை விடுதலை ஆக்கிட்டார். ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டாச்சு. அதனால முதல் ஆவியானவருக்கு மரியாதை. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரே என் உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யுங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, நீர்தானையா. ரட்சகரே உனக்கு தேவை பணமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உனக்கு பணத்தை தரமாட்டார். உனக்கு தேவை சுகமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சுகத்தை தரமாட்டார். உனக்கு தேவை ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஆரோக்கியத்தை தரமாட்டாரு. எல்லாத்துக்கும் தர்றது தேவன் தர்றது ஒன்னே ஒண்ணுதான், அது சத்திய ஆவியானவர். நீ ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு சுகம் கொடுக்க ஆண்டவரேன்னு கேட்டேன்னா ஆண்டவர் சத்திய ஆவியானவர் உனக்கு தருவார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்ன வேணும்னு கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு தர்றது ஆவியானவர் தான். திருப்பி சொல்றேன், சபையே, கர்த்தருடைய ஆவியானவர் உன் கண்களை பிரகாசமாக்குவாராக. நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு தர்றது ஆவியானவர் தான். ஆவியானவர் தவிர்த்து தேவன் உனக்கு வேற எதுவுமே தரமாட்டாரு. அவரோட இருக்கிற தொடர்பு உன்னை ஆசீர்வதிக்கும். அவரை நீ தொட தொட உன் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாயிக்கொண்டே இருக்கும். புதிய காரியங்களை நீ சாதிப்ப. இதுவரை நடக்காத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒழுங்காகாத காரியம் ஒழுங்காக ஆரம்பிக்கும். கிடைக்காத பணம் வரும். வராத எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். புதிய நாட்களை நீ பாப்ப. ஆவியானவர் அதை செய்வார். வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். கடுவெளி காடாக. அது அவர் ஆவியானவர். அது அவர் ஆவியானவர். ஆவியானவரை விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு நடக்கும்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, எங்களை நீங்க முத்திரை போட்டிருக்கிறீங்க. இந்த சுதந்திரத்திற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவி என்னும் முத்திரையை எங்களுக்கு போட்டிருக்கிறீங்க. எங்களை வாரிசா மாத்திருக்கிறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி. இன்னும் நாங்க சத்தியத்துல வளர உதவி செய்யுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரராய் இருக்க விரும்புகிறீங்க? ஆசீர்வதிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளை
ஆண்டவரே உம்முடைய புத்திரராய் உம்முடைய குமாரத்திகளாய் நீ தெரிந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய முத்திரை அவர் மேல் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த பட்டணத்தினுடைய ரட்சிப்புக்கு பயன்படுத்துங்க. இந்த பட்டணத்தில் இருக்கிற மாற்றத்துக்கு பயன்படுத்துங்க. சபையா நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வித்தியாசப்படுத்தி காட்டுங்க. எங்களை ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக்குங்க. என்னை யாருக்காவது பயன்படுத்துன்னு நீ வாயை திறந்து கேட்டாதான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். ஆண்டவரே என்ன யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக மாத்துங்கன்னு சொல்லி நீ கேட்டேன்னா ஆண்டவர் உன்னை யூஸ்ஃபுல்லாக்குவார். ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறீர். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீர். சபையை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபை உம்முடைய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசித்து உனக்கு கிருபையா இருக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.